எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. கூலி படத்துடைய ஷூட்டிங்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் குடுத்திருந்தாரு. ஏற்கனவே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பிறகு என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து கூலி ஷூட்டிங்ல வந்து அவர் வந்து ஒரு 10 நாள் வந்து மழையில வந்து ஷூட்டிங்ல இருந்தாரு. அதனால தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் ஆயிருச்சு. அது வந்து 1 வாரமா கன்டின்யூ ஆனதுனால, அவரு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படி இப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறமேட்டு அந்த எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அதாவது ஏற்கனவே பிளான் பண்ண ஒரு விஷயத்த தான் அவர் பண்ணியிருக்காரு. ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பின்னாடி தான் வந்து கிளாரிட்டி வந்தது. அப்புறம் சொக்கலிங்கம் டாக்டர் இருக்கார்ல, அவரு வந்து என்ன சொன்னாருன்னா, என்ன ப்ரொசீஜர் அவருக்கு பண்ணப்பட்டது? இது வந்து ரொம்ப சாதாரணமான அதாவது ரொம்ப முக்கியமானது தான். பட் ஆனா வந்து அ ஆப்ரேஷன் பண்ணாமயே வந்து இத சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ வந்திருக்கு. இப்போ ரஜினி சார் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஏற்கனவே இருந்தத விட ரொம்ப ஆக்டிவா வேலை பார்ப்பாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தமா வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா, நடுவுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஷூட்டிங் பார்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏஜ் ஃபேக்டரையும் வந்து ஒரு மைண்ட் செட்ட வச்சு வந்து வேலை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பில்டப் பண்ணியிருந்தாரு. ஷூட்டிங் பார்ட்ல தான் இவங்க குடுத்த அழுத்தத்தினால தான் ரஜினி சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அப்படிங்கிற ரேஞ்சில வந்து உருட்டியிருந்தாரு. இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து நேத்து வந்து ஒரு நம்ம சைட்லருந்து ஒரு கிளாரிட்டி குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா, அது வைரல் ஆயிருச்சு. அவங்க சொன்னது வந்து பல பேர் வந்து நம்பக்கூடிய சூழ்நிலை மாரி ஆயிருச்சு அப்படிங்கிறனால, நானே விளக்கம் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து விளக்கம் குடுத்துருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ரஜினி சார் ஏற்கனவே ஷூட்டிங் நடந்துட்டு இருந்த டைம்ல 40 நாட்களுக்கு முன்னாடியே இந்த ஷெட்யூல் பிளான் பண்ணும்போதே எனக்கு வந்து 30த் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஆப்ரேஷன் இல்ல ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. அத முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து ஷூட்டிங் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னோனே, ரஜினி சார் சொன்னத வச்சு தான் வந்து நம்ம ஷூட்டிங் இதுவே வந்து அசெம்பிள் பண்ணோம். ஏன்னா வந்து வெறும் ரஜினி சார் மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அதர் ஸ்டேட்லேருந்து நெறைய பேர் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுடைய கால் ஷீட்லாம் வந்து பிளான் பண்ணி தான் இத பண்ணியிருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ரஜினி சார் வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில, எப்படி நாங்க வந்து இன்னும் ஷூட்டிங் போயிருப்போம்? அதே மாதிரி வந்து அப்படியே ஷூட்டிங் பண்ணாலும், அத வந்து எப்படி வந்து சன் பிக்சர்ஸ் மாரி ஒரு பெரிய புரொடக்ஷன் வந்து சர்வசாதாரணமா அத வந்து இப்படி ஹேண்டில் பண்ணிருவாங்களா? ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் குடுத்துருப்பாங்களா? அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ரஜினி சாருடைய பர்மிஷன் இல்லாம, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்காது. அவருடைய ஹெல்த்த விட இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையுமே ஒவ்வொருத்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பத்திரமா பார்த்து தான் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து விளக்கம் குடுத்துருக்காரு. இது வந்து எங்கள இந்த மாரி தப்பான ஒரு விஷயம் வந்து வைரல் ஆனது வந்து எங்கள ரொம்ப வந்து பேனிக் ஆக்கியிருக்கு அப்படிங்கிற மாரி அவர் சொன்னத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு டைரக்டர் ரொம்ப ரசிச்சு ஒரு வேலை செய்றாரு. ஏற்கனவே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஒண்ணு லீக் ஆச்சு. நாகார்ஜுனோட ஃபுட்டேஜ். அதுவே 2 மாசமா நாங்க உழைச்சிருக்கோம். அந்த 2 மாசமா உழைச்ச விஷயத்த ஒரே நாள்ல ஒரு கேமரால எடுத்துட்டு வந்து எல்லாருமே கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு நடக்காத ஒரு விஷயத்த, அதே மாதிரி ரஜினி சார் வந்து தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயத்தையே, இவங்க ஏதோ ஒண்ணு கூட உட்காந்து பார்த்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லும்போது, நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு படைப்பாளியா இருக்கும்போது, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்க லோகேஷ் கனகராஜ் கடந்த 10 வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். மாநகரம் படத்துலருந்து இப்ப கூலி படம் வரைக்கும், அவருடைய கிராஃப் வந்து டக்கு டக்குன்னு முன்னேறி போயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு கிராஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்கும்போது, இந்த மாரி நெறைய தடைகள் வரும். பட் ஆனா இது வந்து அவங்களுடைய கிரெடிபிலிட்டியே கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ணும்போது, அவங்களுக்கு பேனிக் ஆவறதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் சொல்றாரு, 540 பேர் வந்து இங்கிருந்து நம்ம ஷூட்டிங் போயிருக்கிறோம். வைசாக் வந்து ஷூட்டிங் போயிருக்கோம் அப்படிங்கும்போது, 540 பேருக்கும் எவ்வளோ பெரிய மனநிலை இருக்கும், என்ன மனநிலை இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்த சொல்லும்போது, எவ்வளவு தூரம் வந்து ஒரு பேனிக்கான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, எங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க வந்து சன் பிக்சர்ஸ் இருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்களா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி, பக்கத்துல உட்கார்ந்து பார்த்த மாதிரி நீங்களா உட்கார்ந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப தமிழ் சினிமாவுக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த யூடியூபருக்குள்ள இப்படி ஒரு மனநிலை இருக்கு. எத வேணாலும் வந்து நம்ம கன்டென்ட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது எந்த விதத்தில ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி நகருது. அப்ப எத வேணாலும் சொல்லிடலாம். ஒரு நம்மகிட்ட ஒரு 5,00,000 பேர், 10,00,000 பேர் நம்மள பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம எத வேணாலும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள யூடியூபர்ஸ் வந்துட்டாங்கன்னா, அப்ப எது உண்மை, எது பொய்ன்னு எப்படி தெரியும்? மக்கள் இப்ப எத நம்பிட்டு இருக்காங்க? Twitterல வர கன்டென்ட், அப்புறமேட்டு ஒரு ஸ்டார் குடுக்குற பேட்டி இதெல்லாம் தான் உண்மைய நம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்கிரிப்டட்ன்னு தெரிய வருது. இப்போ எல்லாமே ஸ்கிரிப்டட் மாரி பண்ணிட்டாங்கன்னா, நீங்க வந்து இமேஜின் பண்ணி இப்ப யோசிச்சு பாருங்க. இதே வந்து வலைபேச்சுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாரி கதை சொல்லுவாங்க. ஜெயிலர் படத்து கதை சொன்னதா இருக்கட்டும், விஸ்வாசம் படத்து கதையா இருக்கட்டும், அதே மாரி விக்ரம் படத்து கதை எதுவுமே அவங்க சொன்ன கதை இல்ல. எதுவுமே அவங்க சொன்ன கதை இல்ல. பட் அவங்க வந்து எல்லாமே தெரிஞ்ச மாரி. ஷூட்டிங் பார்ட்ல அந்த லைட் பாய்லேருந்து யாரோ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சவங்கள புடிச்சுக்க வேண்டியது. அதில ஏதோ ஒரு சீன் எடுப்பாங்க. அந்த சீன வச்சு இவங்களே ஒரு கற்பனை வந்து கிரியேட் பண்ணி, அந்த நேரத்தில வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ற விஷயம் மாதிரி. அப்டேட் குடுங்க. யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அப்டேட் குடுங்க. இந்த மாரிலாம் கதையா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க அப்படி சொல்லுங்க. ஆனா இதுதான் கதை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கதை அப்படின்னு வந்து எங்களுடைய நம்பத்தகுந்த வட்டாரம் சொல்லுகிறது. அப்படிங்கிற மாரி அழுத்தி சொல்றாங்க. ஒரு காலத்தில எப்படி இருந்துச்சுன்னா,
படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ண விடுவாங்க. படத்துக்குள்ளேருந்து அந்த படம் சம்மந்தப்பட்ட டைரக்டரோ, இல்ல ப்ரொடியூசரோ அவங்க வந்து குடுக்குற அப்டேட்ட மட்டும் தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அத மட்டும் தான் ரசிச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க அஃபிஷியலா குடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க அதிகமா பேசுங்க. ஏன் அன்அஃபிஷியலா இன்ஃபர்மேஷனே தேடி புடிச்சிட்டு இருக்கீங்க? அன்அஃபிஷியலா வந்து ஷூட்டிங் பார்ட் ஸ்டில் இது இதுன்னு கிடைக்கும். அவங்களே குடுப்பாங்க. இப்போ பாபா படம் வந்தப்போ, இந்த ஹைப் இருக்குல்ல, ஓவர் ஹைப் பண்ணாங்க. எந்த ஒரு ஸ்டில் கிடைச்சா கூட அத பயங்கரமா வந்து விளம்பரம் பண்ணி ஹைப் பண்ணாங்க. ஹைப் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ ரொம்ப சாதாரணமா போச்சு. அது வந்து சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆயி, படம் நல்ல டாக் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஹைப் ஆச்சுன்னா, அது ரொம்ப அற்புதமான விஷயம். நல்ல டாக் வந்த உடனே. படம் வரத்துக்கு முன்னாடியே, ஃபர்ஸ்ட் ஷோ வரத்துக்கு முன்னாடியே வந்து ஓவர் ஹைப் பண்ணி, இல்ல ஓவரா அந்த நியூஸஸ் வந்து பரப்பிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஆங்கிள்ல கொண்டு போய் நிறுத்தவே நிறுத்தாது. அது சினிமாக்கு நல்லதே கிடையாது. இது எப்படி வந்து சினிமாக்குள்ள இருந்துகிட்டே இது எப்படி நல்ல விஷயம்னு பேசுறாங்கன்னு தெரியல. அது ரொம்ப அக்கறையா பேசின மாரி. ரஜினி சார் வந்து பார்த்து பண்ணுங்க. அவர் வந்து ரொம்ப முக்கியமான மனிதர். அப்படி இப்படின்னு உருட்டுறாய்ங்க. இதே ஆட்கள் வந்து அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினிகாந்த் அவ்வளோதான். அவரு இதுக்கு மேல என்னத்துக்கு நடிக்கிறதுக்கு இருக்குது. ரொம்ப கிளிஷேயா போச்சு. அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன உடனே இது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சுட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீடியாக்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட் தான் இது ஆக்சுவலி. ஜெயிச்சுதுன்னா பயங்கரமா பேசுவாய்ங்க. தோத்துச்சு அப்படின்னா வந்து பயங்கரமா மட்டம் தட்டி பேசுவாய்ங்க. இது ரஜினி சாரோட கரியர்ல ஆரம்ப காலத்துலேருந்தே நடக்குது. அதாவது படம் கலெக்ஷன் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. படத்துடைய டாக் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போச்சுனாலே, அப்படியே ரஜினிகாந்தே இது ஒண்ணுமே கிடையாது. ரஜினிகாந்த்லாம் இந்த சினிமாக்குள்ளேயே இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில வந்து உருட்டுவாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல யார் இருக்காங்களோ, ரஜினி சாருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சொம்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அதே மாதிரி வந்து உங்களுடைய பர்சனல் தாட் ப்ராசஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஒரு சினிமாவ ஆரோக்கியமான ஆங்கிள்ல இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஆக்டருக்கு வந்து ரசிகரா தான் இருப்பாங்க. தாராளமா நான் உங்களுடைய ரசிகர்ன்னு சொல்லிட்டே நீங்க பேசுங்க. நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டே பேசுங்க. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப நான் ரஜினி சாரோட ரசிகன்னா, நான் ரஜினி சாரோட ரசிகனாவே சினிமாவ ரசிக்கலாம். தப்பு இல்லையே! விஜய் சாரோட ரசிகர்னா, விஜய் சாரோட ரசிகராவே சினிமாவ ரசிங்க. எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் எல்லாத்தையும் ரசிப்பேன். அப்படி பேசி பழகுங்க. அத உட்டுட்டு, நான் வந்து யாரோட ரசிகனும் கிடையாது. நான் பொதுவானவன்னு சொல்லி உருட்டிட்டு, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டுமே உட்காந்து நீங்க முட்டு குடுத்துட்டு இருந்தீங்கன்னா, லாஜிக்கலி அது சரியான விஷயம் கிடையாது. சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமா அது இருக்க வாய்ப்பே கிடையாது. இத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணப்படும்போது, அது வந்து இப்ப தான் வந்து காஸ்ட் ரிவீலிங்லாம் முடிஞ்சு, படத்துடைய ஷூட்டிங் இப்ப தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இப்ப தான் வைசாக் ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழ் சினிமால ரூ. 1000 கோடி வந்து கடக்கிற படமாக வந்து கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஆயத்த பணிகள அதுக்குண்டான மிகப்பெரிய பட்ஜெட்ல தான் படம் பண்ணப்படுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டார் காஸ்ட் வச்சு தான் படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த படத்துக்கான ஃப்ரீடமையும், பிரீத்திங் ஸ்பேஸையும் குடுக்கணும். ஷூட்டிங் பண்ணும்போதே நீங்க இந்த மாதிரியான தவறான விஷயங்கள பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இத விட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைலாம் ரஜினி சாரோட லைஃப்ல வந்திருக்கு. 2.0 படத்துல வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அவருக்கு சின்னதா அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் அவரு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாரு. ஓகே. அதெல்லாம் ரஜினி சார் வந்து தன்னோட குறையா சொன்னாரா? எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு அவரு சொன்னாரா? அவரு வந்து அது பார்ட் ஆஃப் த ஜாப்ன்னு சொல்றாரு. நான் இவ்வளவு தூரம் சம்பளம் வாங்குறேன். நான் இந்த அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இவங்க ரொம்ப வருத்தப்படுற மாரி வந்து பேசிக்கிட்டு, ஒரு டைரக்டர வந்து பேனிக் பண்ணிக்கிட்டு, அவங்க அந்த படத்துக்குன்னு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனையும் வந்து இது பண்ணிக்கிட்டு, காயப்படுத்திட்டு இருக்கிறது நல்லதா இருக்கும்னு எனக்கு தெரியல. காலா பட ஷூட்டிங் அப்போ கூட ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இவரு சொல்றாரு, நம்ம ரஞ்சித் கூட ஒரு நாள் ஷூட்டிங் சொன்னாரு. அவர் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதையும் வந்து சரி பண்ணிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஏஜ் ஃபேக்டருங்க. 50 வயசுக்கு மேல வந்து எல்லாத்துக்குமே எல்லா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். பெயின் வரும். அந்த பெயினுக்கு தகுந்த பெயின் கில்லர் போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாமே நடக்கும். நாங்க 30 வயசு, 35 வயசுல இருக்கும்போது நம்மளே பெயின் கில்லர் போட்டு சுத்தும்போது, 70, 74 வயசு ஆகும்போது அதுக்கு தகுந்த மாரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சு தான் அவங்க வேலை செய்றாங்க. 74 வயசுல அவர் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்றாரு அப்படிங்கும்போது, அவரோட உடம்ப எப்படி பார்த்துக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தோனே உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அத சரி பண்ணிக்கிறாரு. சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு அத விட உத்வேகமா வந்து வேலை செய்றாரு. ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 2011ல உடம்பு சரியில்லாம வந்து வெளிய வந்த பிறகு, தனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே மறக்கடிக்கிற அளவுக்கு அவர் வேலை செஞ்சிருக்காரு. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் தலைவர நெனச்சு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயமும் அதுதான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ங்கிறதே நமக்கு யாருக்குமே தெரியாத அளவுக்கு மறக்கடிச்சுட்டார். அவரோட வேகம், வேலை செய்ற வேகமா இருக்கட்டும், அவரு வந்து ரிலீஸ் பண்ற படங்களா இருக்கட்டும், டக்கு டக்குன்னு படம் முடிச்சு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில, அவரு வந்து நார்மலா இருக்காரு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாரு. அவரு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்காரு, எவ்வளவு தூரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, எப்போ வந்து ஷூட்டிங் பிரேக் விடுறாரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. அது எதையுமே கண்ணுக்கு தெரியாம, நான் வந்து ஆக்டிவா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எனக்கு புடிச்ச வேலைய செய்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இது கஷ்டப்படுத்துறீங்க. 74 வயசுலயும் உட்கார வச்சு ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும். இத சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிறேன்.
யாருன்னு கேட்குறேன். 74 வயசுலயும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் வந்து எத்தனை பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே அரசியல்வாதிட்ட போய் சொல்லுங்க. அரசியல்வாதி அப்படிங்கிறவன் சேவை செய்ய தானே வரான். 5 வருஷம் சேவை செய்றான். 5 வருஷம் வந்து அரசியலுக்குள்ள வருகான். செஞ்சு முடிக்கல, உன்னால ஒழுங்கா செய்ய முடியலன்னா அடுத்த ஆள்ட்ட குடுத்துட்டு போ வேண்டியது தானேன்னு சொல்லி அங்க சொல்லுங்க. ஒரு கலைஞனுக்கு வயசு இதுவே கிடையாது. நீங்க கூத்து போய் பாருங்க, நாடகம் போய் பாருங்க. 90 வயசு ஆளு வந்து 20 வயசு பொண்ணு கூட வந்து நடிப்பாரு. அது நாடகம் அப்படின்னு ஏத்துக்க முடியுதுல்ல. அப்ப சினிமாவும் அதே மாதிரி தான். சினிமால இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நிஜ வாழ்க்கைக்கு சம்மந்தப்படுத்த முடியாது. அது வந்து கலை. அவங்களால எவ்வளவு தூரம் உடம்பு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். எம்ஜிஆர் அவர்களே வந்து அரசியலுக்குள்ள வரலைன்னா, அவரால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் நடிச்சு தான் இருந்திருப்பார். இப்போ சத்யராஜ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து சொல்றாரு, "ஏன் வந்து நீங்க ஹீரோ நடிக்கிறத வந்து நிறுத்திட்டீங்க? தங்கம் படத்துக்கு அப்புறம் ஏன் நடிக்கலன்னு?" சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, "மார்க்கெட் போயிடுச்சு நடிக்கல." ரஜினி சாருக்கெல்லாம் மார்க்கெட் இருக்குன்னு நடிக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப மார்க்கெட் இருக்கு. நீங்க ஹீரோவ போட்டாலும் நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்னு வந்து சத்யராஜ் சார் சொல்லியிருந்தா, அவர் ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ரஜினி சாருக்கு இன்னும் கூட ஹீரோவா போட்டு இந்த படம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து மக்களும் ரெடியா இருக்காங்க. ரசிகர்களும் ரெடியா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவர் நடிக்க தான் செய்வார். 74 வயசு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு வந்து உணரவே இல்ல. அவருடைய அண்ணனுக்கு கிட்டத்தட்ட 85 வயசு கிட்ட வருது. ரஜினி சாரோட அண்ணனுக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது. அவர் இன்னும் ஆக்டிவா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அவரால ஒர்க் பண்ணது அவரோட வயசுல வந்து 6, 7 வருஷம், 10 வருஷம் மூத்த அவரு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது, ரஜினி சார் வந்து தான் வேலை செய்யல என்ன ப்ராப்ளம்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கணும் முதல்ல. உடல் ஒத்துழைச்சா வேலை செய்வாங்க. மனசு ஒத்துழைச்சா வேலை செய்வாங்க. அது 2மே ஒத்துழைக்கலைன்னா கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க. ரஜினி சாருக்கு வந்து அரசியலுக்குள்ள வரும்போது உடல்நிலை ஒத்துழைக்கல. மனசு ஒத்துழைக்கல. அதனால வரலன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷமே தனக்கு புடிச்ச தொழில் செய்ய வந்துட்டார். இன்னும் உட்காந்துட்டு அரசியல்னா மட்டுமே அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிரும். அரசியலுங்கிறது வந்து இந்த அளவு பாதுகாப்பான சூழ்நிலை கிடையாது. இது வருஷத்துல 365 நாளும் வேலை செய்ற இடம் அது. ஆக்டிவா இருக்க வேண்டிய இடம். மீடியாக்களோட பிரஷர வருஷம் ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம். அது வந்து என்னுடைய உடல்நிலை அதுக்கு தகுந்த மாரி இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, தனக்கு புடிச்ச விஷயத்த ரசிச்சு பண்ற விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்றாரு. தப்பே கிடையாது. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகும் கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரஜினி சார் நடிச்சிட்டு இருந்திருந்தாருன்னா நீங்க சொல்லலாம். அது அப்போ கூட ரஜினி சார்ட்ட மட்டும் தான் சொல்லுவாய்ங்க. எத்தனையோ ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு கூட உட்காந்து இங்க என்ன பண்றாங்க, அரசியல்லயும் நடிச்சுட்டு தான் இருக்காய்ங்க. நிஜ வாழ்க்கையிலயும் நடிச்சிட்டு இருக்காய்ங்க. அவங்களையெல்லாம் விட்டுர்றாங்க. ஏன்னா, அவங்களையெல்லாம் பேசினா அது வந்து வியாபாரம் ஆகாது. ரஜினி சார பத்தி எது பேசினாலும் வியாபாரம் ஆகும். அதனால வந்து இஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. தயவு செஞ்சு சொல்றேன். ரெக்வெஸ்ட் பண்ணி கூட நான் சொல்றேன். உண்மைய வந்து சொல்ல முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு உண்மை மாதிரி தெரியிற விஷயத்த சொல்லாதீங்க. 100% தெரியாத விஷயத்த தயவு செஞ்சு சொல்லி, மக்களையும் பேனிக் பண்ணி, ரசிகர்கள் அன்னைக்கு நைட் வந்து அந்த 11 மணிக்கு அந்த நியூஸ் கேட்கும்போது, ரஜினி சார் உடம்பு சரியில்லைங்கிற நியூஸ் கேட்கும்போதே 2, 3 மணி நேரம் தூங்க முடியல. எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு, ரஜினி சாருக்கு நெருக்கமா இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு, அது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து ஒரு நார்மல் மோடுக்கு வரோம். ஆனா, நீங்க இன்னும் அத வந்து ரொம்ப தப்பான ஆங்கிள்ல கொண்டு போறீங்க. அப்போ ஒவ்வொருத்தங்க அந்த ரசிகர்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் மேல வந்து கோவப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? எதுக்காக அத பண்ணணும்? ஏன் லோகேஷ் கனகராஜ் தெரியாதா? அவரு வந்து கமல் சாரோட ஃபேன் அப்படிங்கிறனால அவருக்கு தெரியாதா? கமல் சாருக்கு வந்து விக்ரம் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கும் ப்ராப்ளம் இருந்தது. கால்ல அடிபட்டு இருந்தது. கால்ல வந்து அவருக்கு அந்த ஏற்கனவே ஒரு டைம் வந்து அடிபட்டதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்திருந்தாரு. அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் பார்க்கலையா? லோகேஷ் கனகராஜ் நல்லா பார்த்துக்கலைன்னா, என்னுடைய என்னுடைய ரசிகன் வந்து ரஜினி சார வந்து இது பண்றாரு, டைரக்ஷன் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு தான் பெருமைன்னு சொல்லி வந்து சொல்ற அளவிற்கு தன்னுடைய தலைவன் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துகிட்ட லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் அவருடைய நண்பன எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா? கமல் சாருடைய நண்பனை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா? எனக்கு என்ன ஆங்கிள்ல சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு சொல்றேன். உண்மைய பேச முயற்சி பண்ணுங்க. உண்மைய எழுத முயற்சி பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் மாதிரியான உண்மையா ஒர்க் பண்ற, நம்மள மாரி சாமானிய மனிதனுக்குள்ள இருந்து டைரக்டரா வந்த ஒருத்தர காயப்படுத்துற வேலைய செய்யாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். மத்தபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ்! சினிமா! நன்றி, வணக்கம்.